ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த vlog வந்து சண்டே எடுத்தது. சண்டே அண்ட் நியூ இயர் vlog ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும் நம்பி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பாருங்கள், என்னென்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இஃப் யூ லைக் திஸ் vlog, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இது வந்து சண்டே நான்வெஜ் எடுத்து கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட தாபா போயிட்டாங்க. அவங்க வந்து ஃபிஷ் கறி எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து வீட்டில் சிக்கன் மினிமமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ அவங்க எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, தாபா அவங்க போய் சாப்பிட்ற சிக்கன் உப்பு கறி வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, பட் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு எப்போது வீட்டில் கேட்டாலுமே இந்த மாதிரி மினிமமாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப மசாலா இல்லாமல். ஸோ அவங்கக்கிட்ட அது எப்படி இருக்கும்னு கேட்கும்போது இந்த சொன்னதை வச்சு நான் பண்ணது என்னென்னா, ஆயில், ஸ்பைசஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகா. நான் இதில் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன், பட் வந்து சிக்கன் மசாலா வந்து ரெசிப்பியிலே கிடையாது. எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் இருந்ததுனால நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெயில் தான் வேகணுமே அந்த சிக்கனை. ஸோ அப்படியே பண்ணால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ சைட் பை சைட் பாப்பாவுக்கு வந்து சிக்கன் ஈரலில் வந்து நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் தான் போட்டேன். அவளுக்குமே அது நல்லா சாப்பிட்டா சாதத்தோட. எங்களுக்கு வந்து இது பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சுங்க. ஆனால் வறுத்து தான். பட் நானும் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு வீட்டில் செஞ்சு தரேன், நீங்கள் ஒரு நாள் தாபா கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு வந்து சுட சுட சாப்பிட பிடிக்கும்னால ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காங்களே, வரட்டும் வெயிட் பண்ணி சாப்பிடுவோன்ற கேரக்டரே கிடையாது. நான் சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா நான் போன்னு சாப்பிட்ருவேன். பட் அவங்களுமே அதை தான் சொல்லுவாங்க. ஸோ சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்து காட்டுக்குள்ளே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. வீக்லி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. பட் நானும் வந்து சொல்லி எனக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கி ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதை பட் செம அல்ட்டியாக இருந்துச்சு. நான் பண்ணும்போதெல்லாம் இந்த அளவுக்கு மசாலா ஒட்டி வருமானு தெரியாது. பட் என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, ஏதோ போட்டு பண்ணுறானுங்க, ஆனால் கரெக்டாக சூப்பராக வந்துடுதுன்னு சொல்லிட்டு. பட் வறுத்து தான் அந்த டேஸ்ட்டே. ஸோ அப்படியே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக நியூ இயர் வருது இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க ட்ரெண்ட்ஸு. நாங்கள் இருக்கிற பிளேஸுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக்கபிள் பைக்கில் போனால் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரெண்ட்ஸில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 7,000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 3,500க்கு ஆஃபர் பில் ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 50% ஆஃப் இருக்குது. ஸோ போயிருந்தோம். பட் எனக்கு என்னென்னா, எப்போவுமே எனக்கு ட்ரெண்ட் செட்டே ஆகாது. என் ஹஸ்பண்ட் கூட கூப்பிட்டு போயிட்டு நீ 7,000க்குமே நீ கூட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சரி, பாப்பாவுக்கு எனக்கு எப்போவுமே செட்டே ஆகாது. எனக்கு அந்த கிளாத்தும் பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ ஹஸ்பண்ட் வந்துக்கு ஒரே ஒரு ஜீன் தான் செட் ஆகிருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, பட் என் ஹஸ்பண்டோட சைஸுக்கு இல்லை. அவரோட ஒரு சைஸ் கம்மியாக கிடைக்கிது, இல்லைன்னா ஒரு சைஸ் அதிகமாக கிடைக்கிது. இது நான் வந்து பாப்பாக்குன்னு பேரப் பண்ணேன். பட் இதுவுமே அவளோட பெருசு, அவளோட சைஸுக்கு ஜீனுமே இல்லை. நானுமே அவளுக்கு ஜீன் எடுக்கலாம், அந்த மாதிரி மாடர்னாக ட்ரை பண்ணலான், வெஸ்டர்னில் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தேன். பட் எதுவுமே செட் ஆகலை. ஹஸ்பண்ட் வந்து நீயே ஏதாச்சும் பாரு, டாப்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். பட் அங்கே வேணால் டாப்ஸுமே ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதோட ஒரு ஜீன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. ஆனால் நானும் இப்போ சுகர் கட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நியூ இயர் நைட்டு. ஸோ கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு கேக் வாங்க தான் போயிருந்தோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி நியூ 2026 டு ஆல். என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love
நான் வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு யோசிச்சேன். பட் ஹஸ்பண்ட் வந்து அவளும் இருக்கட்டும், தூங்குனா என்ன, நெக்ஸ்ட் நியூ இயர்க்கு அவளுக்கு விவரம் தெரிஞ்சு பேசினாலான்னா, ஏன்ப்பா என்னை எழுப்பலன்னு கேட்குவா. அதனால எழுப்பிட்டாங்க அவள. ஆனால் எல்லா நியூ இயருக்குமே 12 மணி வரையும் எல்லோரும் முழிச்சிட்ருப்பாங்களான்னு தெரியாது. நாங்கள் என்னமோ ஆர்வக்குளாரில் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து வெளியே போயிட்டார். எனக்கு அப்புறம் என்ன தோணும், நான் போய் தூங்கிட்டேன், எங்கள் மாமியாரும் போய் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் பிடிச்சிட்டு எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் தூக்க கலக்கத்துலேயே அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணோம். பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அவள் எப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, எனக்கு சிரிப்பாக வருது. இன்னுமா அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் கொண்டாட போகிறோம். ஸோ எங்களோட சார்பாக, எங்கள் ஃபேமிலியோட சார்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். We're gonna keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no பிறந்தாள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அங்கே பாருங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே என்ன மோட்டிவேட் பண்ணுறாரு. இப்போ கூட நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன் கூட அவர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. ஓகே சாய்ஸ், நீ பண்ணு அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவார். நான் சப்போஸ் வீடியோ எடுக்கலைன்னா கூட அவர் வந்து கேட்பார். அதை நினச்சா எனக்கு எப்பவுமே பெருமையாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நாள் நியூ இயர் இல்லையா, அதனால் காலையிலே கோயில் போயிட்டோம். எங்கள் ஊரில் வந்து இது எவ்ரி நியூ இயர் வந்து விசேஷம். அதாவது ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து இந்த பக்கத்தில் எங்கள் ஊரில் இது ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். இங்கே தான் இந்த கல்யாண மண்டபத்தில் தான் எங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. இதில் வந்து எவ்ரி இயர் வந்து அன்னதானம் போடுவாங்க. எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்லாம், எந்த பாகுபாடுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து டொனேஷன்ஸ் கொடுக்குறவங்க விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம். பட் வந்து 24 ஹவர்ஸுக்குமே ஈவினிங் வரைக்குமே அன்னதானம் நடக்கும். டேபிள் சேரு எப்படி ஒரு கல்யாணம் இதுக்கு நம்ம போகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அன்னதானத்தை வந்து பக்கத்து ஊரில் இருந்தும் வந்து மனநிறைவாக வந்து சாப்பிட்டு போவாங்க. என்ன தான் நம்ம நியூ இயர்க்கு அடுத்த லஞ்சுக்கு வந்து ஒரு டின்னருக்கு வந்து கறி சாப்பாடு அப்படி சாப்பிட்டாலுமே இந்த அன்னதானத்தில் சாப்பிட்றது வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததும் லாஸ்ட் இயர் தான் எனக்கு இது தெரியும். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ லாஸ்ட் இயரும் வந்திருந்தோம். அப்போ வந்து ஃபுல் மீல்ஸ் இருந்தது. நான் வந்து இந்த வாட்டும் மீல்ஸ் எதிர்பார்த்து தான் வந்தேன். பட் வந்து அதுக்கு புளியோதரையும் வெஜிடபிள் ரைஸு ஒரு கேசரி இருந்துச்சு. பட் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு வந்து எப்பவுமே இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து மீல் தான் எனக்கு பிரியாணி விட எனக்கு மீல் தான் பிடிக்குமே. எனக்கு வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது பிரியாணி கூட க்ரேவிங் ஆகலை. எனக்கு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் நல்ல ஒரு வெஜ் மீல் சாப்பிட்ணுன்னு தான் ஃபுல் க்ரேவிங்ஸாகவே இருந்துச்சு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியில். ஸோ வந்து சீட் கிடைக்கிறது ஏன்னா ரொம்ப ரஷ்ஷு, அதனால் டேபிள்ஸ் எல்லாம் கிடைக்கல. அதனால் பிளேட்டில் வாங்கி சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கவனிச்சிருந்தார். பட் அவருக்கே வந்து பிளேட் கிடைக்கல. அவரே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டு வெளியே வந்தோம். ஸோ அவங்க உள்ளே இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபுல் கூட்டம் இருந்ததுனால நான் சாப்பிட்டு உடனே வந்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இவ்வளோ குட்டி பசங்களை வந்து அவள் சைஸுக்கு வந்து இப்போ தான் அவள் பார்க்குறா, ஏன்னா இவ்வளோ க்ரௌடாக. அதனால் ஒன்றுமே புரியல. எல்லோரையும் வெறிக்க பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் இந்த மாதிரி ப்ளே ஏரியாவை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து பயப்பட்டா. நான் இந்த மாதிரி விளையாட வச்சேன். பட் ஆனால் பயப்பட்டா. அதனால் வந்து எல்லா குட்டி குட்டி பசங்களையும் வெறிக்க பார்த்துட்டு இருந்தா. பாப்பாவுக்கு எப்பவுமே அவள் ஹைட்டில் இருக்கிற பசங்க, கொஞ்சம் பெரிய பசங்க அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களே பயந்து ஓடினா கூட பாப்பா போயிட்டு அவங்க கன்னத்தில் கிள்ளுவா, முத்தா கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு டைப்பு. அதனால் யாரை பார்த்தாலும் குட்டி பசங்களாக இருக்கிறதா, யாரை போய் பிடிக்கிறது, யாருக்கு போய் முத்தா கொடுக்குறது அப்படின்னு டவுட் ஆகிடுச்சு போல. அந்த ஒரு யோசனையிலே இருந்தால். இது வந்து என் ஹஸ்பண்டோட தாய் மாமா பையன். ஸோ அவனையும் வந்து விளையாட வச்சிட்ருந்தான். ஏன்னா பாப்பா வந்து விழுந்துருவாள். அதனால் இவனும் எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டான். பட் இவனுக்குமே அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறான் போல்.
அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி வரையும் வந்திருந்தோம். ஏன்னா பாட்டா ஷோரூம் வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம், ஹஸ்பண்டுக்கு வந்து ஷூஸ் அந்த மாதிரி இல்லை, அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு சரி கையோடு வந்துட்டோம். இதுக்குன்னு தனியாக யார் போகிறது, அப்படியே போயிட்டு நான்வெஜ் எதுவும் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் நான்வெஜ் வந்து சுற்றி வீட்டு பக்கம் கடை இல்லை, ஸோ போனால் கிருஷ்ணகிரி வரையும் தான். ஸோ அப்படியே போயிட்டு ஷூ கலெக்ஷன், ஸ்லிப்பர் கலெக்ஷன் பார்த்துட்டு நான்வெஜ் கறி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி என்ன நேரமோ தெரியல, நியூ இயரே ரொம்ப ஒரு இதாக போச்சு, ரொம்ப லேசியாக போச்சு. அங்கே எனக்குமே செட் ஆகலை, ஹஸ்பண்டுக்குமே செட் ஆகலை. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இங்கே தான் வந்து பாட்டா ஷோரூம் தான் வருவோம். பட் சேம் அதே கலெக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதோ எடுக்கணுமேட்டுன்னு எதுக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டமே கேட்டோம். கலெக்ஷன் வந்து பொங்கலுக்கு தான் வரும், ஸோ நீங்கள் பொங்கலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுற வரைக்குமே நாங்கள் ஷூ வாங்கலை. பட் போன வாரம் தான் ஹஸ்பண்ட் ஆர்டரே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கடை வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் யாராவது கிருஷ்ணகிரி போக வேண்டியது இருக்குது அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு கடை வந்து கிருஷ்ணகிரி ரவுண்டான பெங்களூர் ரோட்டில் இருக்குது. ஸ்லீக்குன்னு ஒரு ஷாப் இருக்கும். இது ஒரு முஸ்லீம் ஷாப்பு. பட் அங்கே வந்து அவ்வளோ ஒரு கலெக்ஷன் இருக்கும். ஹேண்ட்பேக்ஸ்லேருந்து இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கூட ஃபேன்சி ஐட்டமாக சூப்பராக இருக்கும். பர்த்டே ஷாப்பிங்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கடையை ட்ரை பண்ணிங்க. பட் ஆனால் எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ப்ரைஸியாகவும் இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்க்காம எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் முடியுது. ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.